குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அமாவாசை, சர்வ அமாவாசை. அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு தான். அப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னோர்களுக்கு எல்லாம் நம்ம இந்த வருடத்தில் வரும் சித்திரை மாதம், வருடத்தின் முதல் மாதத்தில் வருகின்ற ஒரு அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடுனாவே நம்ம வந்து அத்தனை தெய்வங்களும் கோமாதாவுக்கு போய் தட்டு வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி காய்கறிகள் இருந்தால் விலை கம்மியாக வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்லை வேறு எந்த கீரை, அகத்திக்கீரை இருந்தால் சிறப்பு. வீட்லேயும் அதே மாதிரி வாழைக்காய் சமைப்பாங்க. புடலங்காய், வாழைக்காய், அகத்திக்கீரை, வெங்காயம், பூண்டு இதை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அது வந்து நாம் சேர்த்துக்க மாட்டோம் அமாவாசைனாவே. அப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு போடாமல் தான் எல்லாமே சமைப்பாங்க. சமைச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் கோமாதாவுக்கு கொண்டு போய் இதை கொடுப்பாங்க. அதே மாதிரி யாருக்காவது ஒரு ஏழைகளுக்கு முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து ஒரு பொட்டணம் சாப்பாடு, அப்படி இல்லைன்னா 4 இட்லி, உங்களால் முடிந்ததை ஒரு காசாக கொடுக்க வேணாம், சாப்பாடாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ 4 பேருக்கோ. அப்புறம் இதுதான் வந்து அமாவாசையினோட சிறப்பு. அதே மாதிரி அமாவாசை வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை காலை 1:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு அமாவாசை திதி வந்து முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் நாளைக்கு 1:30 மணிக்குள்ளே அந்த நீங்கள் சாமி கும்பிட்றது, அதே மாதிரி நீங்கள் இது பண்ணிடணும், படையல் போடுறது, அதற்கு எல்லாமே இது பண்ணிடணும். அதற்கு பிறகு வந்து பிரதமை திதி வந்துடுது. பிரதமை திதி வந்து விடுகிறது. ஆகையினால் இது அமாவாசை என்றாலே நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு தான், நிறைந்த நாள் தான். இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு நீர்நிலையில் போய் தர்ப்பணம் மாதம் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா இந்த ஒரு பசுமாட்டிற்கு நீங்கள் இதை வாங்கி கொடுங்க, தட்டு வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க, அது வயிற்றால போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டு, வாழைப்பழம், காய்கறிகள் உங்களால் என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க. அது சாப்பிட்றத நீங்கள் வாங்கி கொடுங்க. கட்டாயம் வாங்கி கொடுத்துட்டு யாருக்காவது ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதுதான் முன்னோர்களோட இது. கோமாதாவில் அத்தனை தெய்வங்களும் அடங்கியிருக்கிறதாக வந்து இது இருக்குது. ஆனாலும் கோமாதா, அந்த முன்னோர்கள் வந்து கோமாதா வடிவில் நம்ம வாங்கி கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு இது இருக்குது, ஒரு வரலாறு. அதனால் நாளைக்கு நீங்கள் இதை செய்யுங்க. யாருக்காவது ஒரு 2 பேருக்கு சாப்பாடோ ஒரு 20 ரூபா இருந்தால் கூட உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் நினைத்தாலே போதுமானது. நினைத்து வீட்டில் அவர்களை நினைத்து ஒரு இது பண்ணி அவர்களை நம்ம உகந்த நாள் அமாவாசை தான். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா, எங்கள் குலம் காக்கும் நல்ல தெய்வம் கோமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. ஒரு வீட்டில் ஒரு கோமாதா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலே அவ்வளோ ஒரு செல்வாக்கு. அதுவும் கண்ணுக்குட்டியோட பாருங்கள், கீழே கண்ணுக்குட்டி இருக்குது, அந்த கண்ணுக்குட்டியோடு வந்துட்டு, அதனால தான் கிரகப்பிரவேசத்துலலாம் கோமாதாவை அழைத்து கொண்டு வீட்டில் இருக்காங்க. 33 தேவர்களும் கோமாதாவில் அடக்கம். ஆகையினால் நீங்கள் நாளைக்கு அந்த ஒரு இது வாங்கி கொடுக்கறது 33 தேவர்களுக்கும் உணவு படைத்ததாகவும் முன்னோர்களுக்கு உணவு படைத்ததாகவும் இருக்கும். ஆகையினால் இதை நீங்கள் செய்யுங்க. அதனால தான் வாசலில் தூங்கி எழுந்தோடனே நம்ம கிராமத்துலலாம் சாணம் தெளிப்பாங்க. சாணம் தெளித்தா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. ஆகையினால் நாளைக்கு சர்வ அமாவாசை.
விஸ்வா வருடத்தின் முதல் சித்திரை மாதத்தின் முதல் அமாவாசை. அதனால் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு இதாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது. இந்த கோமாதா முகத்தில் முழிச்சிட்டு போனோன்னா அவ்வளோ ஒரு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கெல்லாம் பயங்கர கூட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கடைவீதி ஃபுல்லாக பயங்கர கூட்டம். ஒவ்வொன்றும் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து இந்த கோமாதாவை வணங்குவோம். 30 தேவர்களையும் வணங்கிய பலன், நமது முன்னோர்களை வணங்கிய பலன் நிச்சயம் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி நமது பாரத தேசத்தினோட அங்கே ஒரு எல்லையிலே போராடி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர்கள், முப்படை வீரர்கள். அதனால் அவர்களை நினைவு கூறுவோம். அவர்களையே ஒரே பரபரப்பாக இருக்கிறதுனால அதனால் அதே சிந்தனையிலையும் நம்ம இருக்கோம். அதனால் அவர்களோடு நாம் எப்பொழுதும் இருப்போம். நம் பாரத தேசத்தை காப்போம். வெல்க பாரதம். நமது பாரத பிரதமர் அவர்களெல்லாம் குறி வச்சுக்க அவர்களுக்கு எந்த விதமான அனைவருக்கும் எதுவும் நடக்காமல் கடவுள் காப்பாற்றணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். ஆகையினால் வெல்க பாரதம். முன்னோர் வழிபாடு 30 தேவர்களை வணங்கிய பலன். நமது சிவபெருமானின் வாகனம் காளையோ கண்ணுக்குட்டியோடு இருக்கிற இதுக்கு போனாலும் ரொம்ப 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 நல்லது. கிராமத்துலலாம் வாசலில் சாணம் தெளிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. நம்ம அந்த கோமியத்தை வாங்கி தெளித்தோன்னாவே அத்தனை இதுவுமே நம்ம சுண்ணாம்பு அடிக்கணும், அது அடிக்குது, அந்த அத்தனை இதுவுமே போயிடும். தோஷங்கள் எது இருந்தாலும் போயிடும் இந்த கோமியத்தை தெளித்தாலும். பசுமாட்டை பார்த்தாலே போதுமானது. அதனால தான் அதை தொட்டு வணங்குவாங்க எல்லாருமே. கிரகப்பிரவேசத்துக்கும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு செல்வாக்கு நாம் அந்த கோமாதாவை வணங்குவதினால். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா, குலம் காக்கும் எங்கள் தெய்வம் கோமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. நாம் வெகு விரைவில் 1K சப்ஸ்கிரைபரை தொடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீதி, நேர்மை, நியாய, தர்மம் எல்லாம் நம்ம பக்கம் இருக்கும். நிச்சயமாக கடவுள் நமக்கு துணை இருப்பார். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இவங்களை பார்த்தாலே நமக்கு அதிர்ஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இவர்களை பார்த்தாலே நமக்கு அதிர்ஷ்டம்.